அனன்யா சந்திக்கும் போது அந்த நம்பிக்கை லேசா தொழில். நம்பிக்கை மட்டும் இல்ல, உன் கூட இருக்கும்போது ஒரு தைரியம் எனக்கு வரணும். காலத்துக்கான டெபினிஷன், ஒரு இணையில ஒரு ஆண் பொண்ணு இருக்கும்போது அவங்க வந்து அந்த இணை இருக்கும்போது ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை விட இன்னும் அவன் பெண்ணுக்கு எப்படி ஆணுக்கு, அதுதான் நான் சொன்னல ஆண்களை ஊக்குகிற ஒரு கவிதை சொன்னாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் அந்த இணையா இருக்கிற ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய பார்வையில் அவளுக்கு ஆதர்சனம். அவள் எப்படி பார்க்கறாங்க, ஆண் எப்படி பார்க்கறாங்க அவளை அப்படின்னா, நெஞ்சின் ஆனந்தம் எவ்வளவு பெரிய வேறுபாடு பாருங்க. ஆதர்சனமா பார்க்கிறது பெண், நெஞ்சின் ஆனந்தமா மட்டும் பார்க்கிறது ஆண். நம்ம ஆண்கள் வந்து எப்போ இது மாதிரி எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோ நம்ம மாறப்போம் தெரியல. அப்படி ஒரு அழகான அப்புறம் போற போக்குல இவங்க நமக்கு தான் மொத்தம் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா தம்பி பெரிய தம்பி கேட்கிறாரா, மொபைல் பார்க்கிறாரா, இவங்க பட்டுக்கோட்டை வாரிசுகளுக்கு நிறைய இடங்கள்ல எழுதிக்கிறாங்க. இந்த கதை வந்து வரலாற்று கதைங்க. பூம்புகார்ல உள்ள போய் இறங்கி பார்த்து அதனுடைய பெருமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி. அதுக்கு அறிவியல் துணை கொள்றாங்க. அறிவியல் துணை இல்லாம வரலாற்று பிழைகளை நீக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன வரலாறு என்ன தவறு அதிலிருந்து தொடர்ந்து நம்ம வரலாற்று பிழை நீக்குவதற்கு அறிவியல் பயன்படுத்துறதுதான் அவங்களுடைய கதையினுடைய சுருக்கம். அந்த மாதிரி போகும்போது ஒரு இடத்துல எழுதுறாங்க, யாரும் சொல்றாங்கன்னு தெரியல, நமக்கு யார் ஞாபகம் வருதோ அவங்களுக்கு செய்யும். மிகச்சிறந்த மக்கள் போராட்டங்கள் இருக்குது. தன்னுடைய சுய வேலையை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிற பிரபலங்களை அப்படின்னு ஒரு இடத்துல நீ அந்த கதைக்குள்ள எந்த இடத்துல வருதுங்கிறத விட இப்படியான பிரபலங்கள் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் போராட்டங்கள் மட்டும்தான் எல்லா சமூக மேம்பாட்டையும் மாற்றி அமைக்குது. சுயலாபம் பார்த்துட்டு பிரபலங்களால இல்ல, அந்த பிம்பமெல்லாம் உடச்சு தூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க கொடுத்த எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பெண் அனன்யாவுக்கு எப்படி இருக்குன்னா விலைவாசி போல அந்த ஈர்ப்பு மற்றது இருக்குது. அவருக்கு எரிபொருள் மாதிரி இருக்கு. ஆணுக்கு நோன்னா பைக் தான், என்ன சார் ஆணுக்கு நோன்னா பைக் தான், அதுக்கான எரிபொருள் மாதிரி ஒருத்தர் முடிச்சு பண்றாங்க. பட்டுக்கோட்டையை நினைவுபடுத்துற மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் மன உறுதியுமே அந்த அனன்யாவும் மணிமேகலை பேசுறதா ஒரு இதெல்லாம் பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு கற்பனை எல்லாம் மணிமேகலை எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி கொடுப்பேன். இவங்க போறாங்க, எப்படி போறாங்கிறதா கருவில் வந்து இங்க போகும்போது பேசுறாங்க. அந்த பெண் நினைக்கிறீங்களா மன உறுதினா என்னன்னா, தனக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டு தொலைச்சிட்டு அவங்க மாதிரி எண்ணெயில கருவை எடுத்து முகத்தை இறுக்கமாக்கிட்டு இருக்கிறது பேர் மன உறுதி. ஏன்னா பிறவரம் முகங்க மனிதர்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க போய் பேசுற பிறகு போற பொருளதான் சொல்றாங்க, தன் நியாயமான ஆசைகள் எப்பாடுபட்டாவது அடைகிற குறிக்கோளுடன் இருப்பதான் மன உறுதி அப்படிங்கிறது மனிதர்களையே மாறுறாங்க. இவங்களுடைய பேச்சு அனன்யாவோட இவங்கதான் அனன்யா இங்க பிரதிபாவனை அனன்யாவோட பேச்சுக்கு பிறகு அதை வந்து மாறுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இங்க மின்னல் எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இங்க தமிழ் இருக்குன்னு சொன்னல மின்னல் அதெல்லாம் வருது. வானத்திலிருந்து மின்னல் வளர்கிறது. புதிய சொல்லுவாங்க நான் பாரு, வானத்துல இடிக்குது அதெல்லாம் அந்த சட்டம் தான் சொல்லிட்டு மின்னல் வளர்கிறதுங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அறிவியல் நிறைய இடத்துல சொல்லிட்டே வராங்க. இந்த அறிவியலை சொல்றதுல எனக்கு யார நினைவு வருதுன்னா, நெல்லை இஸ்ரோனுடைய விஞ்ஞானி இருந்தாரு, இப்ப ஆயிஷா நடராஜன் இருக்காரு, அவங்க விரும்பி படிக்கிற சுஜாதா. இவங்க எல்லாமே அறிவியலை ரொம்ப எளிமையா குழந்தைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அளவுக்கு இணையா சுஜாதாவுக்கு இணையா, நெல்லை முத்துக்கு இணையா, ஆயிஷா நடராஜனுக்கு இணையா பிரமாதமா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க எப்படி பாராட்டு சும்மா மைக்கில் பேசி போட போதுமா? இல்லவே இல்லை. புத்தகங்கள் கொண்டு வரீங்கன்னு உங்களை வந்து கேட்டேன், கொண்டு வந்தாங்க என்னன்னு தெரியல. யாராவது வாங்குறதும் படிக்கிறது மட்டும்தான் அது உரிய மரியாதை. அந்த அடிப்படையில ஏன் எப்படி ஆடி பேரவை வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க கையாளுகிற மொழி பூமியினுடைய மேல் பரப்பு இல்லையா, அந்த மேல் பரப்பு வந்து முட்டை ஓடு கூட இருக்கும், முழு முட்டையால. அந்த
முழு முட்டையால முட்டை ஓட்டு அப்படி எப்படி உடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸ் ஆகும். அந்த பீஸ் அந்த துண்டுகளுக்கு பேரு கண்டத்திட்டு. அந்த கண்டத்திட்டுல ஒரு இடைவெளி இருந்துச்சுன்னா, ஒரு வெற்றிடம் வந்துச்சுன்னா, கடல்ல இருக்கிற தண்ணி அந்த இடைவெளிக்குள்ள போயிடும். மீண்டும் அந்த கண்டத்திட்டு நகர்ந்துட்டே இருக்கு. எங்கேயும் சிக்கல் இல்லாம சொல்றாங்க, கண்டத்திட்டு நகர்ந்துட்டே இருக்கு. அது மீண்டும் அதே மரத்துக்கு நெருங்கி கிட்ட வந்துச்சுன்னா அழுத்தம் தாங்காம அதுதான் ஆழி பேரவை. எப்ப வேணாலும் வரலாம். அதுலதான் பூகம்பம், கடல் உருவாகிறது அப்படிங்கிற சயின்ஸை வந்து அவ்வளவு எளிமையா சொல்றாங்க. அதையெல்லாம் விட ஒரு எல்லா வியாழக்கிழமையும் எனக்கு கண்ணன் சார் வந்து பிசிக்ஸ்ல வந்து ஒரு பிராக்டிகல் செஞ்சுட்டு போவாரு. 4:40 ஸ்கூல் முடியணும் 6:45 பண்ணிட்டு இருப்போம். ஆக்டிவிட்டி ரிசல்ட்டே வராது, போராடிட்டு இருப்போம். பிரமாதமா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரெண்டு கேரக்டர் ஆதனுக்கும் அனன்யாவுக்கும் சொல்றாங்க. அனன்யா படிச்சதை அசை போட்டு அதை அப்ளிகேஷன் பண்ற ஒரு ஆள், அப்ளை பண்ற ஆள் படிச்சது. ஆனா ஆதர்சங்கிற ஒன்னு வேற ஒரு கேரக்டர் படிக்கிறது பரிச்சை ஜஸ்ட் போயிட்டு இருக்கும். அப்படி இல்லை. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, அசை போடுறது ஆக்டிவிட்டி சொல்றாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலை பற்றி சொல்லும்போது எவ்வளவு தூரம் மூழ்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தண்ணியை உட்கொள்ளும். அது நீர்மூழ்கி கப்பல். எல்லாரும் வணங்குறதா. உங்க டீச்சர்ஸ் எல்லாம் வணங்குங்க. ஒரு படி மேல போயிட்டீங்க. நான் கொஞ்ச நாள் வந்து சயின்ஸ் சொல்லி கொடுத்தேன். பாவம் அவனுங்க ஆக்டிவிட்டிஸ் யோசிச்சு பாக்குறேன். ஆக்டிவிட்டிஸ் என்ன பாடுபடுறேன். அவ்வளவு எளிமையா அந்த அப்ளிகேஷனோட சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதனால நீங்க வந்து அறிவியல் குறித்த செய்திகளை, இந்த அறிவியல் குறித்த செய்திகள் அந்த ஏராளமான வெறுமன ஸ்கூல்ல கிளாஸ்ல படிச்சா காலேஜ்ல படிச்சது மட்டும் வச்சுக்கல. ஏராளமான புத்தகங்களை படிச்சிருக்காங்க. ஒரு நாவல் எழுதிட்டு நாவலுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு போட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் போட்டுருக்காங்க. சிலப்பதிகாரம் போட்டுருக்காங்க, பட்டினிப்பாளை போட்டுருக்காங்க. இதுக்குள்ள எதாவது படிச்சுட்டு தான் இந்த நூல் எழுதிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இதே போல இவங்க எழுதியிருக்கிறது போலவே இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஆசை அகத்திரையாக நான் பேசுறேன்னு சொன்னேன் சரவணன். அதன் பிறகு இது விட்டு பெறக்கூடாதுக்காக இங்க எழுதிருக்கேன். எனக்கு இதுல ரொம்ப பிடித்தமானதான் அது ஆசை அகத்திரை அந்த புத்தகம். ஆனா இதை சொன்னதுக்கு காரணம், இது வந்து இளையோர் நாவலா எழுதியிருக்காரு. பால புரஸ்கார் விருது கிடைச்சிருக்கு உதயசங்கருக்கு. தாமேசார் உள்ளவர் தான். இதுல என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, பூம்புகார் உள்ளதான் போகணும். கடல்ல மூழ்கி போன பூம்புகார் உள்ள போகணும்னா அப்போ ஒண்ணு பண்றாங்க, இந்திர நீல கல். அந்த இந்திர நீல கல் எடுத்துட்டோம்னா வச்சுட்டோம்னா பௌர்ணமியில வச்சோம்னா அதுக்கு ஒரு செய்யுள் போட்டுருக்காங்க. செய்யுள் அவங்களா போட்டாங்க. சித்தர் கோரக்க சித்தர் போட்டுருக்காங்க. ரொம்ப பிரமாதமான செய்வாரு. எழுத்து நிதானமா வாய்ச்சா முடியுங்கிறது அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஒரு பெண் படித்து சொல்லிடுறாங்க. செய்யுள் அது ஒரு சித்தர். அதுல சொல்றாரு எப்ப ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகணும்னா இந்த அனன்யா ஆதல் மித்ரன் எல்லாம் போயிடறாங்க. உள்ள போய் தான் அப்ப மணிமேகலோட பேசுறாங்க. அங்கதான் உதயகுமாரோட பேசுறாங்க. அந்த இடத்துல நான் ஏன் வந்து விடுதலையா விற்பனை வந்து வெட்டப்படுறேன்னா, அங்க வந்து மணிமேகலை கேட்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் தானா, நீங்க துறவு பூண்டது உங்க குரு சுற்றத்தாருடைய அற்புதத்தாலயா, உங்களுக்கே துறவுன்னு வந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க மணிமேகலையோட. எனக்கு சுற்றத்தாரு எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மாவோட அம்மா சுற்றெல்லாம் சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க உதயகுமாரோட சேர்ந்ததுல என்ன பிரச்சனை இருக்கு, அப்படி அதை நோக்கி போங்கன்றாங்க. அதே மாதிரி அவருக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா விடுதலையா விருப்பம் இளங்கோடியில் இருந்ததுல மாதவிக்கோ கண்ணவிக்கோ என்ன விருப்பம்னு கேட்கவும் இல்லை. நம்ம ரசிச்சவங்க போய் நின்று ரசிச்சுட்டு அந்த பேர் கூப்பிட்டு இந்த யோசனை இல்லை. அது வேணும்ன்றாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம். எவ்வளவு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாகரிகத்திலே வந்திருக்கிற ஆண்கள் இன்னும் கூட பிறந்தலையேன்னு வருத்தப்பட்டதுனால அந்த ஒரு இடம் இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்க வேண்டியிருக்கு. இதை வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, இவங்க பூம்புகார் போது இந்திர நீல கல் பயன்படுத்துறாங்க. உள்ள போறாங்க. அதுக்குள்ள அந்த இந்திர நீல கல்லுக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கு. ஐரோப்பியில இருந்து வந்தவங்க அதெல்லாம் கதை போக ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. வைக்க முடியாத அளவுக்கு பண்ற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்று கூட சொன்ன அவங்களுக்கு போன்ல அதை சொல்லலாம். பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் 11 சிறுகதை தொகுப்பு போட்டார். அப்படி கூப்பிடலாம் நினைச்சா நான் எழுதி போனதுனால கூப்பிட்டு
11 சிறுகதை தொகுப்பு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நீண்ட காலத்துக்கு உங்க காலத்துக்கு பிறகு பேர் சொல்வது மாதிரி ஏதாவது வரலாற்று நவீனம் எழுதுங்கன்னு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதனால அவர் வந்து சரபோஜி ராஜா பத்தி அவங்களுடைய வரலாற்று அவரும் எழுதிட்டார் கொடுத்தாரு. படிச்சு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அவரும். 11 சிறுகதை தொகுப்பு போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு எழுத்தாளர் சொல்லி அவர் எழுதி அவருக்கான ஒரு இடத்தை தக்க வைக்கிறதுக்காக எழுதின அவரோட யோசிச்சு பார்க்கிறேன். எங்கள் அன்பு மகளுக்கு முதல் நாவலையே அதுக்கு கைப்பற்ற. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்போ இந்த ஆதனின் பொம்மை இங்க கேப்டன் பாரத் இது இளையோர் நாவல் ஒரு போட்டிருக்காரு. இளையோர் நாவல நான் எப்படி மீன் பண்ணிக்கிறேன், வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டோம், ஆனா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறவங்களும் இளையோர் தான் அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைங்க நினைச்சுக்கிறேன். அந்த இளையோர் நாவல் போட்டு கேப்டன் பாலு அவர் மாமா வீட்டுக்கு போறாரு. மாமா வீடு இருக்கிற ஊர் வந்து கீழே. அந்த கேப்டன் பாலுக்கு கீழடி பத்தி ஒண்ணும் தெரியல. என்ன தெரியுதுன்னா கந்தசாமி மாமா மட்டும்தான் தெரியும். நான் இன்னொரு கதைக்கு போயிடறேன்னு வச்சுக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் சொல்லிருக்காங்க. கந்தசாமி மாமா வீடு இருக்குன்னு மட்டும்தான் அந்த கேப்டன் பாலுக்கு தெரியும். மாமாவோட பொண்ணு கார்த்திக் பாண்டியா. இப்ப இருக்கிற காலத்துல பேர் மதுமிதா, கீழடி காலத்துல கார்த்திக் பாண்டியா. அந்த பொண்ணு ஏராளமா கவிதை எழுது, இவருக்கு புரியல, ஏராளமா ஒரு நூலகம் வச்சிருக்கு, பழத்தெல்லாம் வச்சிருக்கு. அங்க போய் பார்த்துட்டு போது அந்த தோப்புல விளையாண்டே இருக்காரு இந்த மாமாவோட. மாமா வேணாங்கிறாரு, ஆண்ட்ரானியன் கேள் போறாரு. ஒரு கோடல் மரம் இருக்கு, அந்த கீழே வந்து ஒரு பொம்மை இருக்கு, ஒரு மண் பாண்டு ஓட, மண் பாண்டத்துல ஒரு ஓடு மட்டும் இருக்கு. அதுல ஏதோ ஒரு கிறுக்கி இருக்க மாதிரி தெரியுது. கல்வி பார்க்கறாரு, பெண் ஓவியம் மாதிரி தெரியுது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னன்னு யோசிக்கிறாரு. ஒரு நேரம் கூட அங்க போயிட்டு ஒரு மண் பாண்ட ஓடு எடுத்து கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன், அது மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காரு. அது வச்சிருந்த உடனே இங்க இந்திரனில கல் வச்சுக்கிட்டு அதனுடைய பௌர்ணமியில வந்து இணைச்சா அங்க போயிடுறாங்கல்ல, கடலுக்கு அடியில மணிமேகலை உதயம் மரம் பார்த்தாங்கல்ல. அது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இளையோர் நாவல் இல்லையா, அவன் வந்துடுறான், யாரு ஆதரவு வந்துடுறான். அப்படின்னு ஒரு தோல் மாட்டுக்கு யார் திரும்பி பார்த்து நிற்கிறாங்க. மாமாவுக்கு தெரியல, பிள்ளைங்க ரொம்ப பிடிக்குவாரு. மாமாவுக்கு தெரியல, இவங்க யாருக்கா பேசிட்டு இருக்க, இல்லம்மா நான் தேங்காய் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு கேப்டன் பால். அப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து கீழடி, நான் 3000 வருஷம் இங்கேதான் இருக்கேன். எங்கடா இருக்கேன், நீ வேலை பார்க்கறியா டோப்புல இல்லை, நான் இங்கேதாங்க இருக்கேன். நீ யாருக்கா? நான் ஆதரவு. கவனிங்க, உதயசங்கர் படிக்கிறேன்னாங்க, ஆனா 2 பேரும் ஆதரவு தான் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா ஆதரவு பேர் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்டேன். இது ஆதரவுனா யாரு எனக்கு, ஏன் இவங்களும் ஆதரவு பேர் வைக்கிறாங்க, ஆதர்ஷன் பேர் வைக்கிறாங்க, அவரும் ஆதரவு பேர் வைக்கிறாரு. என்னன்னா முதல் மனிதனை சொல்லிக்கிறாங்க. மிக சரியா எல்லாம் தெரியல, வாய்ப்பு உட்பட்டது. ஏமாற்றம்னு ஒரு பொருள் இருக்காமா ஆதரவு, அது வேற இருக்கு. ஆனாலும் முதல் மனிதனை ஆதரவு தான் சொல்றாங்க, ஆதாம்ல இருந்து ஆதரவு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் அவரும் வச்சிருக்காரு. அவன் 3000 வருஷமா இருக்கிறார். என்னடான்னா இல்ல அப்படிங்கிறான். அந்த பொம்மையை அவங்க 2 பேரும் தொட்ட உடனே சடக்குன்னு மாறிடுறாங்க. மாறிட்டு ஒரு வேற பேர் வச்சு அதெல்லாம் போறாங்க. ஏன் இந்த நாவலை சொல்லணும்னு நினைச்சுன்னா, அங்க அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது பசிக்குது. யாருக்கு? கேப்டன் பாலு. அவர் அந்தோனா மாறிடுறாரு. ஆதரவு அந்தோன்னு போறாங்க, பசிக்குது, எங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, சாப்பிடலாமே, எங்க வேணாலும் சாப்பிடலாமே, யார் வீட்டில் வேணாலும் சாப்பிடலாமே, யார் வீட்டில் வேணாலும் சாப்பிடலாமா அப்படிங்கிற. எங்க ஊர்ல எங்க காலத்துல எல்லா வீட்லையும் எல்லாரும் சாப்பிட முடியாது அப்படின்னு கேப்டன் பாலு சொல்றாரு. இல்ல, நாங்க சாப்பிடலாம், எங்க வேணாலும் சாப்பிடலாம். இங்க பூம்புகார்ல மணிமேகலை உதயகுமார் இங்கே இருக்கிறது. இவங்க 3 பேருமே பசிக்குது. அனன்யா ஆதர்ஸ் நித்ரானுக்கு பசிக்குது, எங்க சாப்பிடலாம்? கடையில போய் ஒரு கடை மாதிரி இருக்கு, உணவுலாம் கடை நாடகம் போய் கேட்கிறாங்க, பசிச்சா சாப்பிடுறாங்க. அங்க யார் எந்த குழந்தை யார் வீட்டில் சாப்பிடலாம், அது கீழடி. பூம்புகார்ல இவங்க சொல்றதுல பசிச்சவங்க சாப்பிடலாம், அதுல காசு கொடுக்கலாம், நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாங்க உள்ள பலகாரங்கள்லாம், நம்மளுடைய பழைய பலகாரங்கள்லாம் அங்கேயே அதே மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு வர இந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம முதல்ல கேட்ட 4ல் 1 எதுக்கு வரலாறு நம்ம படிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, யார் வேணாலும் எந்த குழந்தை வேணாலும் எல்லாரும் போய் சாப்பிடலாங்கிற ஒரு சமூகம் நம்மளுடைய சமூகம். நமக்கு எங்க இருந்து அறிவு கட்டப்படுது, எங்க இருந்து நாகரிகம் கட்டப்படுது, நம்ம எங்க இருந்து வந்துட்டோம் என்பதையெல்லாம் நமக்கு திருப்பி நினைவூட்ட வேண்டியது. அந்த அடிப்படையில் ஒரே நேரத்தில் நல்லதொரு வேலை செய்த இங்க பாரதி எழுதுனா, பாரதியா முகமே தெரியாத, அவங்க எழுத்துக்களே தெரியாத சொல்லி அங்கே எழுதணும் ஒரே நேரத்தில். அப்படி வந்து கோவில்பட்டியில் இருக்கிற உதயசங்கரும் நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம பொண்ணு பிரதிபாவும் ஒரே விஷயத்தை எழுதுறாங்க, ஒரே விஷயத்தை சொல்றாங்க.
சொல்றாங்க, எங்க வேணாலும் சாப்பிடலாம். இதுதான் நம்மளுடைய நாகரிகம். அப்ப கேப்டன் பால் கேட்கிறாரு, ஏன் அப்படின்னு மாமாட்ட கேட்கிறாரு. இல்ல நடுவில் வந்துச்சு. அந்த நடுவில் வந்தது எது எப்ப அப்படிங்கிறது அவங்க சொன்ன காலம் தான். அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். அதுல இருந்து மீற மாட்டோம், ஆய போறோம். அப்ப அதுல இருந்து ஒரு தெளிவடைவதற்கான ஒரு விஷயமா இது இருக்கு. இப்ப அந்த எல்லாரும் எல்லார்கிட்டையும் சாப்பிடலான்றதெல்லாம் இருந்தது இல்லை. அது எப்ப மாறுது? புராதன பொது உடைமை சமூகம் இருந்துட்டு நில உடைமைன்னு ஆரம்பிச்ச பிறகுதான் வருது. அது வரும்போது அன்னைக்கு தொடங்குது நில வரைக்கும் தாய்மொழி சமூகம். அது வரைக்கும் தாய்மொழி சமூகம் அவங்க தான் தலைமை தாழ்ந்தாங்க, போருக்கு போவாங்க, வேட்டையாடுவாங்க, எல்லாம் அவங்க தான். நில வேளாண் தெரிஞ்சது, விவசாயம் தெரிஞ்சது பெண்களால. விவசாயம் தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்சுச்சுன்னா விவசாயம் தெரிஞ்ச உடனே நில உடைமை வருது. நில உடைமை வந்தோடனே கீழே தள்ளிட்டாங்க. இப்போ சகதிப்பு சொல்லுது, பல்வேறு சாதிய அடுக்குகள் கொடுமைகள்லாம் இருக்குன்னு சொல்லுது. பெண்கள் பிரச்சனையும் இருக்கு. இன்னும் எழுத முடியல என்றவங்க இருக்காங்க. எழுதுனது எல்லாத்தையும் பாத்ரூம் எழுதிருக்காங்க. பப்ளிஷ் பண்ற வரைக்கும் அவங்க பேர் இல்லை, வேற ஒரு பேர்ல கவிஞர் சல்மா, வேற ஒரு சோகம் ரொம்ப உள்ள போகணும். அவங்க எழுதியிருக்காங்க. இன்னும் இவங்க 10,000 தான் வேலை இருந்து படிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. எப்படி அதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா அதுதான் சொல்றேன். பெண்கள் வாழ தகுதியே இல்லாத நாடுகளின் பட்டியலில் முதல்ல இருக்கிறதுல உள்ள நாட்டுல நீங்க எப்படி எழுத முடியுது? எப்படி உங்களுக்கு சூழல் அமையுது? நீங்க சொல்லலாம் அப்பா அப்படி, என்னுடைய துணைவர் அப்படி நீங்க சொல்லலாம், அவங்க சொல்லலாம் எங்களுடைய சூழல் அப்படி, என்னுடைய கணவருக்கு அப்படின்னு. ஆனா இந்த அப்பாவுக்கு, இந்த துணைவருக்கு, அவங்களுடைய துணைவருக்கு எல்லாருக்கும் இந்த உணர்வுகளை கடத்தி கொடுத்தது யாரு அப்படின்னு யோசிக்கணும். நம்ம கட்சிகளா நம்ம பார்வையாளர்கள் இருக்கிறவங்க அந்த வழியில நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது தந்தை தெரியாம முதல்ல நிற்கிறார். அதுக்கப்புறமா அம்பேத்கர் இருக்கிறார். அரசியலுக்கு முதல்லயே வாக்குரிமை கொடுத்ததுனால இருக்கிறாரு, படிக்கணும் சொல்றதுனால இருக்கிறாரு. இந்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தை உலகத்துக்கு சொன்ன மார்க்ஸ் இருக்கிறாரு. இந்த 3 பேரும் இல்லைன்னு சொன்னா நாங்க யாராவது நாங்க என்ன சொல்றோம், இந்த எந்த தந்தையோ இல்ல ஒரு கணவரோ நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. இவங்க 3 பேரோட அழுத்தமான அழிவு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தந்தை பெரியார்கிட்ட அவரை பத்தி நீங்க எல்லாமே யோசிப்பீங்க. என்ன வியக்க வச்ச ஒரு விஷயம்னா, ஒரு ஆம்பளைய பெண் குறித்து புரிதல, பெண்ணுக்கான சுயமரியாதைய, பெண்ணுக்கான மரியாதைய, நாகரிகத்தை, அவளுக்கு தேவையான கல்வியை, அவளுக்கு இருக்கிற அறிவை நீ அங்கீகரிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு மகள் இருந்தாதான் முடியும், மகள் இருந்தாதான் புரியுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூட அவ்வளவு கிளியரா அதை சொல்ல. ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவ்வளவுதான். அவருக்கு குழந்தை இல்லை. ஆனா ஒரு ஆணுக்கு மகள் மூலமா தான் ஒரு பெண்ணையே புரியும். அம்மா மூலமா இல்ல, சகோதரிகள் மூலமா இல்ல, மனைவி மூலமா கூட இல்லவே இல்லை, வரவே வராது, வாய்ப்பே இல்லை. ஆனா மகள் மூலமா வருகிறாரு. அந்த வாழ்ந்த பெரியார் தான் தூத்துக்குடியில ஒரு மகளை பெற்ற துணியில ஒரு தந்தை இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க வரலாறு மீண்டும் 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 ஞாபகப்படுத்தமா வேண்டாமா? சுமித்ரா போன்றவர்கள், பிரதிபா போன்றவர்கள் எழுதி குவிக்கணுமா வேண்டாம்? எவ்வளவு பெரிய அந்த முகம் தெரியாத பெண். இன்னொரு பெண் நாங்கள் அம்மா என்னம்மா யாருமா அவங்க வெட்டினாங்க, என்னம்மா 4 அண்ணன் வந்தாங்க, எங்க அண்ணனையும் வெட்டினாங்க, என்னையும் வெட்டினாங்க. எப்படி ஒரு நீங்க கீழடியில பாக்குற, பூம்புகார்ல பாக்குற அந்த மாதிரியான சமூகத்தினுடைய எச்சங்களா நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம். ஆனா அதையெல்லாம் காலி பண்ணிட்டு குறைச்சு போட்டுட்டு வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்துற, சுயநலத்துக்கு பயன்படுத்துறவங்களெல்லாம் புறந்தள்ளணும்னா இந்த வரலாறுகளை நம்ம தொடர்ந்து நம்ம படிக்கணும், இவங்கெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறது கேட்கிறேன். முதல் வேலையா இந்த இமைக்கா இரவுகளை நீங்க கண்டிப்பா வாங்குங்க, படிங்க.